நம்ம இப்போ சொல்ல போகிறத வச்சு இங்கே பல பேருக்கு வயிறு எரியலாம். பல பேர் மூக்கு மேலே விரல வச்சே பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு விஷயத்த தான் நீங்கள் சொல்ல போகிறோம். என்ன அப்புட்ன்னா, தாவேக்காவுக்கு மக்களுக்கு மத்தியில ஒரு பெரிய 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 ஒரு ஆதரவு வந்துக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அவருக்கு எதிராக என்ன நரேட்டிவ் செட் பண்ணாலுமே, தனி மனித தாக்குதலையும் தாண்டி இந்த கட்சி ஒரு அசுர வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா நிறையா யூடியூப் சேனல்ஸ் பப்ளிக் ஒப்பீனியனா இருக்கட்டும் சரி, நம்ம சேனல் எடுத்திருப்போம். பப்ளிக் ஒப்பீனியனா இருக்கட்டும் சரி, கருத்து கணிப்பு இந்த மாதிரி பல விஷயங்கள் தாவேக்கா ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே லீடிங்கில் வருதுன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ லயோலா காலேஜ் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு எலெக்ஷனுக்குமே ஒரு சர்வேங்கிறது எப்பவுமே கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த எலெக்ஷனுக்குமே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. போன எலெக்ஷனுக்குமே கண்டக்ட் பண்ணாங்க. 2021 எலெக்ஷனுக்கு அது அக்யூரேட்டாக டிஎம்கே ஜெயிக்கும்னு சொன்னாங்க. அப்போ டிஎம்கே ஜெயிச்சிச்சு. ஸோ இந்த எலெக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஐபிடிஎஸ் கருத்து கணிப்பு இப்போ வெளியாயிருக்கு. ஸோ முதல்வர் வேட்பாளராக யாரை நீங்கள் ஏற்றுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கேட்டப்ப, விஜய் அவர்களுக்கு ஆல்மோஸ்ட் செம்ம ஆதரவு இருக்கான். ஸ்டாலினையும் தாண்டி விஜய் அவர்கள் ஒரு படி முந்தியே அதுக்கான ஆதரவு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக பெண்கள், இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் தான் முதல்வராக வரணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போதைக்கு கரண்டாக சிறந்த எதிர்க்கட்சி எதுன்னு கேட்குறப்ப ஏடிஎம்கேவை தாண்டி ஏடிஎம்கே தான் அஃபிஷியலாக எதிர்க்கட்சி இருக்கிறாங்க. பட் அவங்களையும் தாண்டி தாவேக்கா தான் இப்போ எதிர்க்கட்சி நல்லா செயல்படுறாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் சொல்லியிருக்காங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, அதிக வாக்கு வங்கி வச்சிருக்க கட்சி எது? இப்போதைக்கு எலெக்ஷன் நடந்தால் எந்த கட்சிக்கு அதிக வாக்குகள் விழும்னு சொல்லியிருக்கிறதுல பார்த்தீங்கன்னா, தாவேக்கா திமுகவை ஓவர்டேக் பண்ணியே இருக்குது. ஏன்னா திமுக பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா 17.7% வாங்கியிருக்காங்க. தாவேக்கா பார்த்தீங்கன்னா 19.20% வாங்கியிருக்காங்க. ஒரு கட்சிக்கு அதிக வாக்குகள் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ டிவிக்கு தான் அதில் லீடிங் இருக்கிறாங்க. இது இல்லாமல் இளைஞர்கள், பெண்கள், சாதாரண மக்கள், குறிப்பாக 40 வயசுக்கு கீழே உள்ளவங்கள்ட்ட தாவேக்கா தான் நம்பர் 1 பொசிஷனில் இருக்குது. ஸோ டிவிக்கு இதே போக்கு ஆஃப்டர் கோட் ஆஃப் கண்டக்ட்க்கு அப்புறம் விஜய் அவர்கள் ஒரு கேம்பெயின் ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணார் அப்படின்னா, ஃபுல் ஸ்வீப் வர்றதுக்கு கூட ஹைலி சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லி தான் கிரவுண்ட் லெவலில் ரெஸ்பான்ஸும், அதே மாதிரி கருத்து கணிப்புகளில் வர ரெஸ்பான்ஸும் சொல்லியிருக்கு. திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் 1-2% தான் சில இதில் திமுக லீட் பண்ணுது. குறிப்பாக சொல்ல போனோம்னா அந்த 50 to 60 ஏஜ் கேட்டகரி பீப்புள் திமுக லீட் பண்ணுறது 1% முன்னாடி லீட் பண்ணுது. தாவேக்கா 1% பின்தங்கியிருக்கு. மற்றபடி எல்லா சர்வீஸ்லையுமே தாவேக்கா தான் நம்பர் 1 பொசிஷன் இருக்கிறத அந்த இடத்துல பதிவு பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கணும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்மளோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அந்த வீடியோ லைக் பண்ணி மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்.